इमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये सन्तस्य रङ्गपृथ्वीशरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः सकृदपि भुवनेऽस्मिन् सार्ङ्गिणः पादुके त्वाम् उपनिषदनुकल्पैः उत्तमाङ्गैर्दधानाः नरकमिव महान्तः नाकमुल्लङ्घयन्तः परिषदि निविशन्ते प्राक्तनानां गुरूणाम् பாதுகையினுடைய பிரபாவத்தை சுவாமி தேசிகன் இங்க அருளை செய்கிறார். இதுக்கு முன் ஸ்லோகத்துல இந்த சடாரிய எல்லாரும் சிறப்புல சாட்சிக்கிறார். இந்த சடாரிய சாட்சின்றதுனால இவெல்லாம் மோட்சம் அடைவதற்கு தகுதி படைத்தவர்களாக ஆகிறார்கள் என்பதாக சொன்னார். மதுரிப்பு பதரட்சே யத்வசே நைவ தேஷாம் அனிதர சுலபம் தத்தாம ஹஸ்தாபதேயம். மீதி பேரால அடைய முடியாததாக இருந்திருக்கிறது சத்திய ஹஸ்தாபதேயம். இந்த பாதுகை சம்பந்தம் பெற்றவர்களுக்கு ஹஸ்தாபதேயம் கையாலேயே பொறிச்சு எடுத்துக்கிற மாதிரி அந்த கைக்கு எட்டக்கூடியதாக ஆறுதுன்னு சொன்னார். இந்த இடத்துல அனிதர சுலபம்னு சொல்றதுனால மீதி விஷயங்களால அடைய முடியாததுன்னு பொதுவா சொன்னார். அது என்னதுன்றத ஸ்பஷ்டமா சொல்ற. அந்த ஸ்பஷ்டமா சொல்றது மோட்சம்தான்னு சொல்லச்சே. இந்த மோட்சத்தை அடையிறதுன்னுச்சே அதுல ஒரு சூக்ஷ்மமான அம்சம் பார்க்கணும். மோட்சத்தை பெறணும்னு ஏன் விரும்புறோம்ன்றதுக்கு ரெண்டு காரணம். ஒரு காரணம் என்னன்னாக்க அங்க இருக்கக்கூடிய பகவத் கைங்கரியம் முதலிய ஒரு ஆனந்தம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா நாம இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய சிரமம், இந்த சம்சாரத்துல நாம படக்கூடிய பல கஷ்டங்கள். இப்ப இந்த கஷ்டங்கள்ல இருந்து விடுபட்டு சுகத்தை அடையணும்னு ரெண்டு இருக்கு. அப்ப அந்த சம்சாரத்துல இருந்து விடுபடுறது ஒரு உத்தேசம், முக்கிய காரணம். இன்னொரு துக்கத்துல போய் மாட்டிக்காத பரம சுக்கத்துல போய் நம்ம சேரணும்ன்றது இன்னொரு விஷயம். இப்படி ரெண்டு விஷயம் மோட்சத்தை அடையறதுல காரணமாக சொல்றது. இப்ப சொல்ற சார்ங்கிணா பாதுகே, பெருமாளுக்கு சார்ங்கம்ன்ற வில்ல தரிசிக்கிறதுன்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அது பல சமயங்கள்ல அவதார விசேஷங்கள்ல, அதாவது அச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் இந்த வில்ல சமர்ப்பிச்சுட்டு சேவை சாய்க்கிறார். திருவேங்கடத்துல பார்த்தோம்னாக்க திருமலையில உற்சவங்கள்ல பல உற்சவங்கள்ல சார்ங்க தன்வான்னு கம்பான்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ண மாதிரி இந்த சார்ங்கம்ன்ற வில்ல பெருமாள் சமைச்சுக்கிறார். ஹனுமந்த வாகனத்துல பெருமாள் எழுந்தாருனாக்கா அங்க வில்லோட தான் சேவை சாய்க்கிறார். அது அர்ச்சக பராதீனாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வருஷத்துல ஒவ்வொரு மாதிரி சாத்துப்படி சாத்துவா. அப்படி சாத்தச்சே ஹனுமந்த வாகனத்தால வரைச்சே வில்லோட சேவை சாய்க்கிறார். சார்ங்க பணியா இருக்கிற அமுதனுக்கு கேட்கவே வேண்டாம். தேவ பெருமாளும் பார்த்தோம்னாக்க அனுஷ்டான கோல உற்சவத்துல அவர் அந்த வேடுவன்ற ரீதியில பெருமாள் சேவை சாய்ச்சாலும் கையில வில்லோட சேவை சாய்க்கிறார். இப்படி எத்தனையோ இடங்கள்ல அந்த பெருமாள்
சாருங்கத்தோட சங்கச்சக்கரத்தோட எப்படி சேவை சாய்க்கிறாரோ அதே மாதிரி சாருங்கத்தோடையும் சேவை சாய்க்கிறதுன்றது அது பெருமாளுக்கே உண்டான ஒரு ஏற்றம். சாருங்கின பாதுகேத்துவம் பாதரட்சேன்னு சொல்லி பாதுகேன்னு சொல்றதுனால அந்த சாருங்கியாக சாருங்கத்தை சமர்ப்பிச்சுருக்கிற எம்பெருமான் அவருடைய பாதுகையே அஸ்மின் புவனே சகிருதபி உபனிஷத் அனுகல்பைஹின்னு சொல்ற. இப்போ இந்த லோகத்திலேயே ஒரே ஒரு முறை தன்னுடைய சிரஸ்னால பாதுகையை யார் தரிசிக்கிறாளோ அவளுக்கு அவ பெரிய மகான்களாக ஆயிடுறா. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ பாதுகைய தரிக்கிறதுனால அவளுக்கு ஒரு விசேஷம் ஏற்படுறது. பாதுகைய தரிக்கிறவாள்லாம் மகான்களாக இருக்கா, அவள்லாம் வேதாத்தியனம் பண்ணிடுவாளாகவும் வேதவித்தாக இருக்கிறதுனால அவள்லாம் அப்படியே வேத மூர்த்தி, அந்த மகான்கள்லாம் வேதமே உருவெடுத்த மாதிரி இருக்கிறதுனால அவளுடைய சிரஸ்ல பாதுகைய சமர்ப்பிக்கச்சே அந்த மகான்களுடைய சிரசு வேதத்தினுடைய சிரஸாக ஆறுது. வேதத்தினுடைய சிரசுன்றது உபனிஷத்து, அந்த உபனிஷத்துக்கு சமமாக ஆறுது. உபனிஷத் அனுகல்பைஹின்னு சொல்ற. அனுகல்பம்னாக்க செகண்டரி. அந்த உபனிஷத்துன்றது பிரதானமாக இருந்துருக்கு. அந்த உபனிஷத்து போன்றதாக இருப்பது என்ன, இவ மகான்களுடைய திருமேனியே வேதமூர்த்தி, வேதமே உருவெடுத்த மாதிரி இருக்கிறபடினால அப்போ மகான்களுடைய அந்த திருமேனியே வேத ரூபமாயிட்டு வேதத்தினுடைய சிரசுன்னு வேத சிரசு ஸ்ருதி சிரசுன்னு எல்லாம் உபனிஷத்தை சொல்ற மாதிரி அந்த உபனிஷத்தினுடைய அனுகல்பமாக இருக்கக்கூடிய மகான்களுடைய சிரசுல உத்தமாங்கைஹி ததானஹா மகாந்தஹா இவைகளாலே அந்த பாதுகையை தரிக்கின்ற மகான்கள்லாம் நாகம் நரகம் இவ. நாகம்ன்றது சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை நரகத்தை போலவே பாவிக்கிறார்களாம். யாரும் நரகத்துக்கு போனோம்னு யாரும் விரும்புறது இல்லை. ஏன் விரும்புறது இல்லைன்னாக்க நரகத்துல துக்கானுபவமாக இருந்துருக்கு. இப்ப சொர்க்கத்துல சுகானுபவம் தானே இருந்துருக்கு. அந்த சுகானுபவத்தையும் விரும்பாதவர்களாக ஆறா. நாகம் நரகம் இவ உல்லங்கையந்தகான்னு சொல்லச்சே அந்த சொர்க்கத்தையும் நரகம் போல நினைக்கிறா. ஆகையால அந்த ஊரை விட்டு வரணும்னு, அந்த விட்டு வெளியில கிளம்பணும்னு இவ நினைக்கிறான்னு சொல்ற. இது நாம நினைச்சுட்டு இருக்கோம். இப்ப இந்த லௌகிக்கத்துல வரச்சே ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மோகம் இருக்கு. இந்த மோகம் என்னன்னு கேட்டாக்க, இந்த விதேசத்துல போனோம்னாக்கா இன்னமும் அங்க இருக்கிறவா மொத்த பேரும் எப்போ பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கிறதாகவும் நாம தான் தாரித்திரத்தினாலையும் மீதி விஷயங்கள்னாலையும் கஷ்டப்பட்டு இருக்க மாதிரியும் இவாளுக்கு ஒரு எண்ணம். அதனால இங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் விதேசத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை. அந்த விதேசத்துக்கு போறா, எங்கேயோ அமெரிக்காவுக்கு போறா, எங்கேயோ போறா. போயிட்டு வரவா சில பேர் கேட்கிறேன், என்னவா சௌக்கியமா இருந்தாடா, எப்படி இருந்து விதேசத்துலாம் சௌக்கியமா இருந்தா அப்படின்னு கேட்டா, ஐயோ சுவாமி நான் என்னமோ நினைச்சுட்டு அங்க பட்டு போயிட்டேன். அது நம்பூர் மாதிரி சுதந்திரமா எங்கேனா ஒரு பார்க்குக்கு போக முடியுமா, ஒரு இடத்துக்கு போக முடியுமா? தெருவுல கால் வச்சாக்கா போலீஸ் வந்துடுறான். எப்ப பார்த்தா திருப்பி அந்த ஆத்து உள்ளுக்குள்ளேயே அடைஞ்சுட்டு டிவி பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்கணும்னு அங்க இருக்கு. அதை பார்த்தோன்னா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எப்படாப்பா அங்கேருந்து வரப்போறோம்னு ஆயிடுச்சோன்னு சொல்ற. இப்ப எல்லாரும் அதுதான் சொர்க்க பூமின்னு நினைக்கிறதே கூட நரக்கமைவ, இது நரக்கத்தை போல நினைக்கிறவா. அதே மாதிரி சில இடங்கள்ல வரைச்சு ஒரு இடங்கள் இது ஒரு கம்பேரிட்டிவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதையும் இதையும் துலனாத்மகமாக பண்ணி பார்க்கறது.
இந்த ஊர்ல க்ஷேமமா இருக்கா, கிராமத்துல வாசம் பண்றோம், கிராமத்துல வாசம் பண்றதுக்காகவும் நகர வாசம் ரொம்ப சௌக்கியமா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், ஏதோ சில காரணங்களை முன்னிட்டு. ஆனா இப்ப இந்த நகரவாசமே கூட இன்னும் சிரமத்தை கொடுக்கறதுன்னு சொல்லி இங்க இருக்கிற துக்கத்தை நினைச்சிட்டோம்னா இதையே நரக்கம். இப்போ கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வந்தவாள்லாம் கிராமத்தை நரக்க துல்லியமா நினைச்சுண்டு இந்த நரக்கத்தை விட்டுட்டு இது சொர்க்க துல்லியமாக இருந்துருக்கிற இந்த ஊருக்கு நகரத்துக்கு வர, இந்த நகரத்திலையும் வர சிரமங்களை பார்த்த உடனே இதுவும் நரக்க துல்லியமாக இருந்துருக்கு, இதை விட்டு போயிடணும்னு நினைக்கிறவாளும் நிறைய பேர் இருந்துருக்கா. எல்லாரும் ஆசைப்படுற சொர்க்கத்தை ஏதேவை நிறையாஸ்தானஸ்ய பரமாத்மனஹ, பரமாத்மாவனுடைய ஸ்தானமாக இருந்திருக்கிற ஸ்ரீவைகுண்டத்தோட தொடர்பு படுத்தி பார்த்தோம்னாக்க ஸ்ரீவைகுண்டத்துல வரக்கூடிய அனுபவங்கள் பகவத் அனுபவமோ பசிப்பிணி மூப்பு இல்லாததோ இந்த கர்மவசியத்துவம் கர்மாவனாலே கர்மாவனுடைய ஆளுமைக்கு உட்படாமல் இருக்கிறது, இப்படி பல விஷயங்களை நாம நினைச்சு பார்த்தோம்னாக்க சொர்க்கமே கூட நரக்க துல்லியமாக இருக்கு. எப்படாப்பா இந்த சொர்க்கத்துல இருந்து வெளில போகணும்னு வெளில வருவோம்னு நினைக்கிற மாதிரி இருக்கான். ஆகையாலதான் சொர்க்கலோகத்துல இருக்கிறவாள்லாம் கூட க்ஷீணே புண்ணிய மத்தியலோகம் பிரவிசத்தின்னு சொல்லச்சு, அவளுடைய புண்ணிய விசேஷம் எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கோ அவ்வளவு நாள் வரைக்கும் தான் சொர்க்கலோகத்துல இருக்க போற. அந்த புண்ணியம் போயிடுத்துன்னு தீர்ந்து போயிடுத்து அனுபவிச்சாச்சுன்னு சொன்னாக்கா திருப்பி மத்தியலோகத்துக்கு தான் வரணும், மனுஷலோகத்துக்கு தான் வந்தாகணும். அதனால அந்த சொர்க்கமே கூட நரக்க துல்லியமாக இருந்துருக்கு. யாரு அந்த சீவைகுண்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவாளை பொறுத்த வரைக்கும் அந்த சீவைகுண்டத்துல வரக்கூடிய அனுபவத்தை, அந்த பகவத் அனுபவத்தையும் பகவத் கைங்கரியத்தையும் நினைச்சுட்டு பார்த்தோம்னாக்க இந்த சொர்க்கமே நரக்க துல்லியமாக இருந்துருக்கு. ஆகையால இந்த சொர்க்கத்தையும் விட்டுட்டு நம்மளுடைய முன்னோர்களாக இருந்த நமக்கு முன்ன ஏற்கனவே முக்தரான பராங்குசன் பரகாலன் இப்படிப்பட்ட மகான்கள் ஆளவந்தார் நாதமுனிகள் போன்றவள்லாம் இருந்துருக்காள் இல்லையோ, அவளோட கும்பல்ல நாம்பளும் சேர்ந்து நாம அங்க இருந்துட்டு பகவத் அனுபவம் பண்ணும்படியாக இந்த பாதுகா தேவி பண்றா. அந்த பாதுகையினுடைய பிரபாவம் அப்படிப்பட்டதாக இருக்கு என்பதை இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறார். சக்ருதபி புவனேஸ்மின் சார்ங்கிணப் பாதுகே ஸ்வாம், சார்ங்கிணப் பாதுகே சார்ங்கத்தை தரிச்சிருக்கிற எம்பெருமானுடைய பாதுகையே ஸ்வாம் சக்ருதபி அஸ்மின் புவனே தாரயந்தா, இது தரிக்கிறவர்கள் உத்தமாங்கே ததானஹா, சிரத்துல தரிக்கிறவர்களாக இருக்கிற மகாந்தகா மகான்கள்லாம் நரக்கமிவ நாக்கம் உல்லங்கயந்தகா, நாம நரக்கத்தை தாண்டி வரணும்னு நினைக்கிற மாதிரி அவளும் நாக்கம் உல்லங்கயந்தகா சொர்க்கத்தையும் தாண்டி பிராக்தனானாம் பரிஷதி நிவிசந்தே குருணாம் பிராக்தனானாம் குருணாம் பரிஷதே ஆளவந்தார் நம்மாழ்வார் போன்றவர்களுடைய அந்த பரிஷத்துல நித்தியசூரிகள் பரிஷத்துல நம்மளையும் அமர்கின்றார்கள், அவங்களும் போறான்னு சொன்னார். பக்தி பண்றதுக்கு சக்தி இல்லாதவர்கள் பாதுகையினுடைய அனுகிரகத்தினால நல்ல ஆச்சாரிய கட்டாட்சத்தை பெற்று ஆச்சாரியனுடைய கிருபையோட அவ அனுஷ்டிக்கிற பிரபத்தியினால மோட்ச பர்யந்தமான ஐஸ்வர்யத்தை பெறுவார்கள். இப்போ இந்த பாதுகையினுடைய பிரபாவம் என்னன்னாக்க ஆச்சாரிய அனுகிரகத்தை பெரும்படியாக பண்றது. ஆச்சாரிய அனுகிரகத்தினுடைய பிரபாவம் என்னன்னாக்க மோட்ச பர்யந்தமான ஐஸ்வர்யத்தை பெறுவது. இப்படி மோட்சத்தை அடைவதற்கு காரணமாக பாதுகா தேவியே இருந்திருக்கான்னு இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். சமதமகுணதாந்தோ தந்த வைதேசிகானாம் சரணமசரணானாம் மாதృశాம் மாதவஸ்ய பதகமலமிதந்தே பாதுகே ரட்சமாசீதே அனுதய நிதனானாம் ஆகமானாம் நிதானம்.
இதுக்கு மேல ஒரு கேள்வி. மகாந்தகான்னு சொல்லியிருக்கார் போன ஸ்லோகத்துல சொல்லச்சு. அப்ப மகான்களை தான் அந்த பாதுகாதேவி ரட்சணம் பண்ணுவாளா? மகான்களுக்கு தான் அந்த ஸ்ரீவைகுண்ட பிராப்தி பாதுகையை தரிக்கிறதுனால ஏற்படுமா? என்ன மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் அது வராதா என்று ஒரு சந்தேகம் வருது. அதுக்கு பதில் சொல்றேன் அடுத்த ஸ்லோகத்தினால. சமதம குண தாந்தோ தாந்த வைதேசிகானாம் சமம் தமம் என்கிற ஒரு குணங்கள். சமன்றது அதாவது வெளி இந்திரியங்களை நிகிரகம், அதாவது அடக்கம். இப்ப கண்ணு காது மூக்குன்றதெல்லாம் கண்டத்துல இந்த இந்திரியங்கள்லாம் பிரவேசிக்காமல் எம்பெருமான் விஷயத்திலேயே இந்த கண்ணெல்லாம் பிரயோகிக்கும்படியாக இந்த கண் படைத்த பயன் என்னன்னாக்கா தூங்கி எழுந்த உடனே கோபுரத்தை பார்க்கறது. இப்படி எல்லாம் கை படைத்த பயன் என்னென்ன கோவில சுத்தம் பண்ணி கோலம் போட்டு எல்லாம் பண்றது இருக்கு. கரவுஹரேர் மந்திரமார்ஜனெல்லாம் சொல்லிருக்கு. வாக் படைத்த பயன் என்னன்னாக்க எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றது. இப்படி இந்த இந்திரியங்கள்லாம் எம்பெருமான் விஷயத்திலேயே போகும்படியாக பண்றது. அந்த இந்திரியங்கள்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்துல அதாவது எதையோ பார்க்கணும் தோணும், எதையோ கேட்கணும் தோன்றது, என்னமோ பேசணும் தோன்றது. அது போற போக்குல போகாமல் அதை கட்டுப்படுத்தி அடக்க சக்தி உடையவர்களாக இருப்பவர்கள் சமம் என்கிற குணத்தை உடையவர்கள். சமம் தமம்ன்ற குணம். அந்த மனசை அடக்கிறது இருக்க, இந்த இந்திரியங்களை கூட அடக்கினாலும் அடக்கலாம், வெளி இந்திரியங்களை கூட அடக்கினாலும் அடக்கிடலாம். மனசுன்றது இருக்க அதை அடக்கவே முடியாது. ஒரு நிமிஷம் மௌனமாக இருக்கணும்னு சொன்னோம்னு வச்சுக்கோமே, அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள மனசு எத்தனையோ சிந்தைகள் எங்கெங்கயோ போயிட்டு வந்துடும். அது ஆகையால அந்த மனசுன்றது அடக்கிறது அது இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மனசை அடக்கிறது, அந்த பாக்கியேந்திரியங்களை அடக்கிறது, இது ரெண்டுத்துக்கும் சமதம குணங்கள் என்பதாக பேரு. சமதம குணங்கள், அந்த குணங்கள் தாந்தம் அப்படின்னா அந்த சாஸ்திர வரம்புக்குள்ள கட்டுப்பட்டதாக இருந்திருக்கிறது தாந்தம். அதாவது சாந்தி தாந்தி என்றெல்லாம் சொல்றது, இதெல்லாம் நல்ல குணங்கள். இது அடக்கத்தோடு இருக்கிறது. இப்படிப்பட்டதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சொல்றது உதந்த வைதேசிகானாம். இப்போ இந்திரிய நிகிரகம், அடக்கம், புலனடக்கம், மீதி எல்லா இடத்துலயும் பெரியவாழ்டத்துல கௌரவத்தோடு இருந்துருக்கு, வினயத்தோடு இருந்துருக்கிறதுன்னு இப்படி எத்தனையோ நல்ல குணங்கள். இந்த நல்ல குணங்களுக்கெல்லாம் ரொம்ப தூரத்துல நான் இருந்துருக்கேன். அப்படின்னா இங்க சொல்லக்கூடிய குணங்கள் எதுவுமே என்னிடத்துல இல்லை. ஆனா என் விஷயத்துல ஒரு குவாலிபிகேஷன் இருக்கு. என்ன இருக்குன்னா அசரணானாம் மாதிருஷாம் மாதவஸ்ய. எனக்கு பாதுகா தேவி தவிர வேற யாரும் என்ன ரட்சிக்கிறவா கிடையாது. நான் கதி இல்லாதவனாக நான் இருந்துருக்கேன். அப்படிப்பட்ட என்ன போன்றவளுக்கு அசரணானாம் சரணம் நீ ரட்சகமாக நீ இருந்துருக்க. அனுதய நிதனானாம் நித்திய நித்தியம் பிறக்கிறது அழியறது என்பதாக இருந்துருக்கு மீதி எல்லாமே. ஆனா வேதம் இருக்க, வேதத்துக்கு பிறப்பு அழிவு ரெண்டுமே கிடையாது. மீதி எல்லா கிருதிகளுக்கும், எல்லா காவியங்களும், எல்லா நூல்களுக்கும் இது உண்டாருது. மொத்தம் எழுதினா அப்பதான் அந்த காவியம் உண்டாருது, அந்த நூல் உண்டாருதுன்னு ஆறுது. கால விசேஷத்துல அப்படிப்பட்ட ஒரு நூல் இருந்ததாகவே தெரியல. இப்ப பகவத் போதாயனகதாம் விசேர்ணாம் பிரம்மசூத்திர விற்த்தின்னு, பிரம்மசூத்திரத்துக்கு போதாயனர் ஒரு பெரிய விற்த்தின்னு சொல்லிட்டு கிரந்தம் எழுதியிருக்கார், வியாக்கியான ரூபமா எழுதியிருக்கார். அது இப்ப கிடைக்கவே இல்லை. அவர் காலத்துல தோன்றினது ஒரு காலம் வரைக்கும் அது இருந்திருக்கு. அப்புறம் என்ன ஆகி போச்சு, அதுவே அழிஞ்சு போயிட்டு இருக்கு. இப்படிதான் லோகத்துல எல்லாமே எல்லா நூல்களும் இருக்கின்றன. ஒரு கால விசேஷம் வரைக்கும் இருந்துருக்கு. ஒரு கால விசேஷம் ஆன பிற்பாடு
அந்த நூல்களை அந்த அந்த கிரந்தங்களே இல்லாத போயிடுறது. அந்த மாதிரி நிலை வேதத்துக்கு கிடையாது. இதுக்கு தோற்றமும் கிடையாது, அழிவும் கிடையாதுன்னு சொல்ற. வேதத்தை சொல்லச்சே அப்பௌருஷேயம்னு வேதத்துக்கு பேரு. ஒரு புருஷனாலே இயற்றப்படுவது அல்ல. இது மீமாம்சக்காரெல்லாம் சப்தமே நித்தியம்னு சொல்றா. அந்த மாதிரிலாம் வரைச்சே வேதம்ன்றது மகாபிள்ளை காலத்துல எல்லாம் தானே போயிடுத்து. அப்போ வேதமும் தானே அழிஞ்சு போயிருக்கணும்னு சொன்னாக்க, அப்போ புதுசா தானே பெருமாள் மீதி பதார்த்தங்கள் எல்லாம் வஸ்துக்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ற மாதிரி வேதத்தையும் பெருமாள் தான் சிருஷ்டி பண்றேன்னு சொல்லலாம் இல்லையோன்னு கேட்டா, வேதத்தை சிருஷ்டி பண்ணல பெருமாள். பெருமாள் என்ன பண்றாருனாக்க, போன கல்பத்துல பிரளயத்துக்கு முன்ன வேதம் எந்த நிலையில இருந்ததோ அந்த நிலையில அப்படியே பெருமாள் அதை மனசால நினைச்சு அத பிரம்மாவுக்கு அப்படியே உபதேசம் பண்றேன். புதுசா ஒரு வேதத்தை எழுதுறதோ பண்றதோ எதுவுமே கிடையாது. ஆகையால அதுக்கு உதயமும் கிடையாது, நிதனமும் கிடையாது. நிதனம்னா நாசம். இது ஒன்னும் ரெண்டும் இல்லாததாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஆகமானம் நிதானம், ஆகமங்களுக்கெல்லாம் நிதி போல இருந்திருக்கிறது. எதுன்னா மாதவசிய இதம் பதகமலம், அந்த புதையல் போல இருந்திருக்கிறது. அந்த பெருமாளுடைய பெரிய பிராட்டியரோடு சேர்ந்து இருக்கிற பெருமாளுடைய திருவடிகள். மாதவசிய இதம் பதகமலம் தே உனக்கு ரட்சியம், நீ ரட்சிக்க வேண்டிய வஸ்துவாக இருந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ லோகத்துல என்ன சொல்றாருன்னா, எல்லாரையும் ரட்சிக்கிறது தர்மோ ரட்சதி ரட்சிதா என்றெல்லாம் சொல்லிருக்கு. அந்த வேதம் தான் லோகம் மொத்தத்தையும் ரட்சிக்கிறது. அந்த வேதங்கள்னால நிதி போல ரட்சிக்கப்படுவது பெருமாளுடைய திருவடி. அந்த திருவடிக்கும் ரட்சகமாக, அந்த திருவடியும் காப்பாத்துறது, அந்த திருவடிக்கும் ரட்சகமாக இருக்கிறது பாதுகை. அப்ப பாதுகையினுடைய பிரபாவம் எவ்வளவு மேம்பட்டது. இப்ப இந்த திருவடிக்கு ஒரு எல்லாத்த காட்டில சர்வோத்கர்ஷன்றது சொல்லப்படுகிறது. அதுக்கு முக்கிய காரணம் திருவடி தான் சர்வரட்சகமாக இருந்துருக்கு. நம்மளை போன்றவா எல்லாரையும் ரட்சிப்பதாக இருந்துருக்கு, வேதத்தையும் ரட்சிப்பதாக இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றோம். அந்த திருவடியே பாதுகை ரட்சிக்கிறதுனாக்க இதுக்கு மேல வேற என்ன சொல்லணும்? ஆகையால இந்த பாதுகையினுடைய பிரபாவம் என்னன்னு சொல்ல முடியாதுன்னு அவ்வளவு விசேஷத்தை சொல்ற. இது என்ன நினைக்க தோன்றதுன்னு கேட்டா, இந்த கோஷ்டியில பெருமாளுக்கு, அதாவது கோஷ்டியில இருக்கிற பாகவதாளுக்கெல்லாம் தடாரி சாய்க்கிறார். தடாரி சாய்ச்ச பிற்பாடு இந்த சீசடாரிய பெருமாள் திருவடி கிட்ட கொண்டு போய் அந்த எழுந்தருளை பண்ற. அந்த எழுந்தருளை பெருமாள் திருவடிக்கு சமீபத்துல அந்த சீசடாரிய எழுந்தருளை பண்ணச்சே அந்த பெருமாள் திருவடியையும் பாதுகையையும் ஒப்பிட்டு பார்க்கிறேன். திருவடிக்கு விசேஷம் சர்வரட்சகமாக இருந்துருக்கு, எல்லாரையுமே ரட்சிக்கக்கூடியதாக இருந்துருக்கு. வேதத்துக்கும் நிதி போல இருந்துருக்கிறது. அதாவது வேதத்தினால சொல்லப்படுவதாக இருப்பது அந்த திருவடி. அந்த திருவடியும் பாதுகா ரட்சிக்கிற, பாதுகா தேவி தான் ரட்சிக்கிறான்னு சொன்னாக்க அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை என்னன்னு சொல்றதுன்னு சொல்ற. பரிசித பத பத்மாம் பாதுகே ரங்கிணஸ்வாம் திரிபுவன மகனீயாம் சாதரம் தாரயந்தஹ நிஜ சிரசி நிலீனம் தேவி மந்தாஹாரமால்யம் நிகம பரிமளைஸ்தே வாசயந்தீவ தேவாஹ. ஹே பாதுகே தேவி, பாதுகா தேவியை பார்த்து சொல்ற, ரங்கிணஹா பரிச்சித பத பத்மாம், அந்த பெருமாள் திருவடியோட கூட நித்திய சம்பந்தத்தோட இருந்திருக்கிறவள் பாதுகா தேவி தான். பாதுகா தேவிக்கு வேற எங்க போற?
எப்பவும் பெருமாள் திருவடியோட சம்பந்தப்பட்டவளாகவே இருந்துருக்கா. அப்போ பரிச்சித பத பத்மாம் பாதுகே ரங்கேண ஸ்வாம், இப்படி ரங்கநாதனுடைய பாதுகையே திரிபுவன மகனீயாம் 3 லோகத்திலையும் கொண்டாட தகுந்தவளாக இருந்திருக்கா. இப்படி ஒன்ன இந்த பாதுகைய தேவதைகள்லாம் அவ சிரசால தரிச்சுட்டு இருக்கலாம். அப்ப சிரசி நிலீனம் மந்தார மால்யம், அவள்லாம் பாரிஜாத புஷ்பத்தை தள்ள வச்சுட்டு இருக்கலாம். அந்த பாரிஜாத புஷ்பத்தினுடைய வாசனை எதுக்காக தெரியுமா வந்ததுன்னாக்க, தே நிகம பரிமளைகி, அந்த உன்னிடத்துல உள்ள வேதமாகிற ஒரு பரிமளம் வாசனையால அத பாரிஜாத புஷ்பங்களை மனமுள்ளதாக பண்றான்னு சொல்ற. அதாவது இந்த பாரிஜாத புஷ்பங்களுக்கெல்லாம் சுவாபாவிகமான ஒரு வாசனை உண்டு. ஆனா எம்பெருமானுடைய திருவடியோட எப்பவுமே சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த பாதுகாதேவியோட கூட அதுக்கு ஒரு அந்த சிரசுல தேவதைகளுடைய சரசுல அதை வைக்கச்சே ஒரு சம்பந்தம் ஏற்படுறது. அந்த சம்பந்தம் ஏற்படுத்தி பாதுகையில வீசுற மனம் என்னன்னா நிகம பரிமளம், வேதத்தினுடைய பரிமளம்ன்றது பாதுகையில வீசுறது. இந்த வாசனை அங்க போய் சேர்றதாம். அந்த வேத வாசனை தன்னுடைய சிரஸ்ல வரணுன்றதுக்காக தான் தேவதைகள்லாம் இந்த பாரிஜாத புஷ்பத்தினால வரக்கூடிய வாசனையினால திருப்திப்படாதவர்களாக இருந்துட்டு அந்த வேத வாசனைய அனுபவிக்கணும்ன்றதுக்காக அந்த பாதுகைய சிரஸ்ல தரிக்கிறார்கள். அப்படி சிரஸ்ல தரிக்கிறதுனால அவர்களை நிகம பரிமளைத்தே வாசயந்தீவ தேவாக, தேவதைகள்லாம் அந்த அவ சாத்தின் இருக்கிற சூடின் இருக்கிற மந்தார புஷ்பத்தினுடைய வாசனையினால திருப்திப்படாதவர்களாக இருந்து கொண்டு இந்த பாதுகா தேவிய சிரசுல தரிச்சுண்டு வேத வாசனை தங்களுடைய சிரசுல வரணுன்றதுக்காக தான் அத்தனை பேரும் இங்க வரா என்று அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை இன்னொரு விஷயமாக சொல்ற. அது இதுல இருந்து என்னன்னா, பாதுகையினுடைய சம்பந்தத்தினால தேவதைகளையும் வேதம் கொண்டாடுறது. தேவதைகளை வேதம் கொண்டாடுறதுக்கு காரணமே பாதுகையினுடைய சம்பந்தம் தான். பாதுகையினுடைய சம்பந்தம் எப்படி ஏற்படுறதுன்னாக்க, அந்த வேத பரிமளத்தை அந்த பாதுகையை சிரத்துல தரிக்கிறதுனால தேவதைகளுக்கு ஏற்படுறதுன்னு சொல்ற. இப்படி இன்றைய தினம் 3 ஸ்லோகங்களால பாதுகா தேவியினுடைய அனுகிரகத்தை பார்த்தோம். முதல் ஸ்லோகத்துல வரத்தே பாதுகா தேவியினுடைய அனுகிரகம் என்னன்னாக்க, பாதுகையினுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தையும் பெறலாம் என்பதுதான் முதல்ல சொல்றது. மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யம் நாம ஏதோ இந்த லௌகிகமான ஐஸ்வர்யத்தை தான் பெறணும்ன்றது இல்லை, மோட்சமும் நமக்கு கிடைக்கும் என்பது. ஆகையாலதான் அதோடு இல்லாத அந்த மகான்கள் நித்தியசூரிகள் பாதுகையினுடைய பிரபாவத்தினால நமக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு அந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தினால சரணாகதி பண்ணும்படியாக பண்ணி நமக்கு சீவைகுண்டத்துல நித்தியசூரிகளோடு சேர்ந்து இருக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. இது பாதுகையினுடைய பிரபாவத்தினாலன்னு முதல்ல சொன்னார். ரெண்டாவது, இது மகாந்தகான் பெரியவாளுக்கு தான் அந்த மாதிரியோ என்னமோ, நம்ம மாதிரி இருக்கிறவாளுக்கு அதெல்லாம் கிடையாது. நமக்கெல்லாம் என்ன பண்ணுவான்னு விசாரப்பட வேண்டாம். நம்மள மாதிரி அறிவிலிகளாக இருந்தாலும் கூட மனசையோ இந்திரியங்களையோ கட்டுப்படுத்த முடியாதவர்களாக இருந்தாலும் கூட அவ விஷயத்திலையும் பாதுகா தேவி அனுகிரகம் பண்றா, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை என்று சொல்லிட்டு, அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க, இந்த பதக்கமலம்ன்றது எல்லாத்துக்கும் லட்சியமாக இருந்துருக்கிறது பெருமாளுடைய திருவடி. அந்த திருவடியே பாதுகா தேவி ரட்சிக்கிறாள்னு சொன்னான்னாக்க, அப்போ பாதுகா தேவியினுடைய பிரபாவத்தினால நாம எந்த சன்னிவேசத்திலையும் விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு பாதுகா தேவி இருக்கான்னு தைரியமா இருக்கலாம்ன்றது 2வது ஸ்லோகத்தினால சொல்ற.
தேவதைகள் எல்லாமே பாதுகையினுடைய ஒரு வாசனைய தன்னிடத்துல இருக்கணும்னு ஆசைப்படச்சு நாமெல்லாம் எந்த மூலைக்கு நமக்கும் வரைச்சு இந்த தேவதைகள் மாதிரி பாதுகையை தரிச்சுண்டு நாமளும் உத்தம புருஷர்களாக ஆகி அந்த பாதுகா தேவியினுடைய பிரபாவத்தினால பகவத் கைங்கரியத்துல நாம ஈடுபடலாம் என்பதாக சொல்லி, இன்னும் கேட்டாக்க யாரெல்லாம் இந்த பாதுகா தேவிய சிரத்துல தரிச்சுக்கிறாளோ இந்த சடாரி சாச்சந்திரகவா எல்லாருமே தேவ துல்லியர்களாக ஆகிறார், தேவதைகளுக்கு சமமானதாக ஆகிறார்கள் என்பதும் இன்றைய தினம் 3 விஷயங்கள் சொல்லப்பட்டன. இந்த பாதுகையினுடைய பிரபாவத்தினால நமக்கு எது க்ஷேமமோ அது நமக்கு ஏற்படணும், அதை பாதுகா தேவி தரணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு சுவாமி தேசிகன் திருவடிகள்ல அஞ்சலி சமர்ப்பிச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.